Hello traders, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து 24th January and time வந்து 12:41 PM ஆகுது. And இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கேண்டலும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ரன்னிங் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ஹைஸ் எப்படி நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது அண்ட் கேட்டல் ஃபார்மேஷன் வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஜிபிபியில் இருக்கும் ஒரு 3 பேர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பாருங்களேன் பெரிய விக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போதைக்கு இது வேணாம். ஸோ இப்போ பாருங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ட்ரி பாயிண்ட் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் எதாவது நடந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா. ஸோ இதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்காது. ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்காது. ஏதோ ஒரு சர்டன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சல் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும்போது எனக்கு எங்கே தெரியுதுன்னா ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இருக்குது 84400. ஸோ இந்த மாதிரி 00 வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பராக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக அது வந்து ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ தான் நாங்கள் போட்டு வந்தேன். இந்த இடத்துல பாருங்களேன், கிராஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து டவுன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த பிளேஸில் டவுன் போக ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்போ தான் வரப்போகிறாங்க. இது எப்போ நடந்திருக்கு? 23/1/2025 டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து டவுன் போன ஆரம்பிச்சுங்க, திருப்பி அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் பாருங்கள் பையர்ஸ் வந்து டோட்டலாக போயிருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்கள் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து கீழே தான் முடிச்சிருக்காங்க. அப்போ இது ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இப்போ அகைனுக்கு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து டச் ஆச்சுன்னா அப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து ஃபுல் டாலர் அப்படியே வைக்கலாம். ஸோ எந்த மாதிரி இடத்துல அமௌண்ட் அதிகமாக வைக்கணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி இடத்துல கம்மி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதுதான் என் கோர்ஸ் மெம்பர்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறது. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரெண்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பையர்ஸ் வருவாங்க, எந்தெந்த இடத்துலலாம் செய்யஸ் வருவாங்க, இது இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வரையணும். ஓப்பனிங் பொசிஷன் க்ளோசிங் பொசிஷன்லாம் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது ஒரு இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச், ஆல்ரெடி 3 டச் வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் வைக்கலாம் ப்ரைஸ் அந்த அப்படியே நீங்கள் வச்சாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $1 $2 கம்மியாக வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 வந்துருச்சு. இப்போ இந்த கேண்டில் வந்து வீக் கேண்டிலாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கேண்டிலாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஏன்னா பிரேக் பண்ணிவிட்டு போயிடும். ஏன்னா இப்போ ரியலாக ரன்னிங்கில் பாருங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணது இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிரேக் பாயிண்ட், ஒரு செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லெவல் வந்து எஸ்என்ஆராக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து திருப்பி பை கேண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, இங்கேயும் க்ரீனு இங்கேயும் க்ரீனு 3 கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க்ரீன் வரும்னு சொல்லி வச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் வச்சிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லாஸில் முடிஞ்சிடும். ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுனில் போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் தான் எனக்கு வந்து இப்போ தேவை. ஏன்னா இப்படி டவுன்லேயே போயிட்டுருக்காது, ஏதோ ஒரு சர்டன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லெவலில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக, இதுலேருந்து 50% லெவலில் இருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 50% லெவலில் இருந்து நீங்கள் வந்து ட்ரேடை கொடுங்க. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலோட 50% லெவல் வந்து எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகும். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த லோயர் சைட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் உடனே டவுன் கொடுக்காம ப்ரீவியஸ் கேண்டிலோட 50% லெவலில் இருந்து நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாமே முடிஞ்சாலுமே இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50% லெவலில் தாண்டாது. மேக்ஸிமம் 80% வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ஷன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வேணால் ரியலாக ரன்னிங் மார்க்கெட்டில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $10 வச்சுருக்கேன்னா இப்போ ஏன் இந்த இடத்துல வந்து எனக்கு கிராஸ் ஆன உடனே ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது.
4350 அது சிங்கிள் ரவுண்ட் நம்பர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பேக்ட் இல்லை. இங்கே பாருங்களேன் கண்டினியூஷன் தான் ஆயிருக்கு, இங்கேயும் கண்டினியூஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் இல்லை. ஆனால் இந்த லெவலுக்கு சப்போஸ் இப்போ இந்த கேண்டில் வந்து ஹை ஃபார்ம் ஆகிட்டு வரணும்னா இப்போ இந்த இடத்துல இருந்து டச் பண்ணிட்டு அகெயின் வந்து மேலே போயிடும். எகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே போகும். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனாலுமே செகண்ட் டைம் நம்ம கொடுத்தாலுமே இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து டவுன் போயிட்டுருக்கா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வந்து 5 பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் லெவலாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இதுக்கு பின்னாடி செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து திருப்பி பையர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவல். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் லெவலில் மார்க் பண்ணிட்டு ப்ரீவியஸாக அது வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் வந்து இது வந்து இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட் இது, இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட் இது. இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் ஓப்பன் பொசிஷன் இங்கே இருக்குது. இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லோவை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் ப்ரீவியஸ் இந்த கேண்டலோட ஹை பாயிண்ட் இது தான், இதை வந்து பிரேக் அவுட் பண்ணல. அண்ட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலும் பாருங்கள் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு பட் நியூ லோ கிரியேட் பண்ணல. நியூ லோனா இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணிடணும். ஆனால் லோ அந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணல. ஆனால் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா இன்பிட்வீனில் இருக்குது. நம்மளோட எக்ஸாக்ட் பாயிண்ட் இங்கே இந்த இடத்துல மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேண்டிலாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் இருக்குது, இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் லோவை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ஆனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கேண்டில் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டில் ப்ரீவியஸ் லோ வந்து இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 கேண்டில் பாருங்களேன். இந்த 4 கேண்டிலோட லோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த 4 கேண்டிலோட லோவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கேண்டிலோட லோ வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணல, ஆனால் ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், ஓவராலாக அப் ட்ரெண்டில் போகுதுன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போது ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டிலோட ஹை வந்து இது, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹையை வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பட் இந்த கேண்டிலோட லோவை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டு இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னா இந்த லெவல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லெவலில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும். வேறு ஏதாவது சார்ட் பார்ப்போமா? ஸோ இது கன்சாலிடேட் மார்க்கெட் ஃபுல் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ரெட் க்ரீன் டபுள் ரெட்டு டபுள் க்ரீன் டபுள் ரெட்டு டபுள் க்ரீன் அந்த மாதிரி பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபுல் டவுன் இது வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி இந்த இடத்துல வந்து டவுன் போக ஆரம்பிச்சது. இப்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டச் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டச்சில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, செகண்டு, அகெயின் தேர்டு, அகெயின் ஃபோர்த்து. ஸோ இப்போயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கூடாது, ஏன்னா ஆல்ரெடி 4 டச் வந்துருச்சு. இப்போ வந்து இது பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கீழே போக விட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இந்த கேண்டிலோட 50% லெவல் ஆர் இந்த எல்லோ லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் வந்து அப் ட்ரெண்டில் கொடுக்கணும். என்ன சொன்னேன், மேலே போகும்னு சொன்னோன்னா பாருங்கள், எல்லோ லைன் போட்டு வச்சது அப்படியே இருக்குது, தெரியுதா மேலே போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனாகவே போயிட்டு இருக்காது, ஏதோ ஒரு சர்டன் பாயிண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ராங் கேண்டிலா இல்லை எக்ஸாஸ்ட் கேண்டிலா இல்லை ரிவர்சல் டைப் கேண்டிலா, அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் எல்லாமே நான் கோர்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது. இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து க்ரீனாக போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விடுங்க.
ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அமௌண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்போஸ் இது வந்து வீக் ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மார்ஜின் சேஃப்டி இது வந்து காப்பாற்றும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. அண்ட் இப்போ பாருங்களேன், ஸ்ட்ராங் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டிலோட ஃபார்மேஷன் பண்ண. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்மளோட ஸ்ட்ராங் லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இந்த கேண்டில் வீக் ஆகி நம்மளோட லெவலுக்கு கீழே முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து we can go with ரெட். ஹேமர் டைப் கேண்டில் அண்ட் ஆல்ரெடி நான் லெவல் போட்டிருக்கேன். ஸோ ஹேமர் டைப் கேண்டில் பாருங்களேன், இங்கே வந்து நான் ஆல்ரெடி லெவல் போட்டிருக்கேன். இங்கே வரைஞ்சிக்க தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கா? ஸோ இதனால தான் நம்ம வந்து எல்லா லெவலுமே நம்ம வந்து வரையணும். சும்மா ஏனோ தானோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா இதில் வந்து சர்வே பண்ண முடியாது. ஓகேவா? ஒவ்வொரு கேண்டிலும் அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா ஃபுல்லாக க்ரீனாக போயிட்டுருக்கு, அப்போ இங்கேயும் க்ரீனாக தானே போகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம லெவல்ஸ் வரைஞ்சி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல ரெட் கேண்டில் வரப்போகுது. அந்த ரிவர்சல் கேண்டிலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம எப்பயுமே நம்ம ட்ரேட் பண்ணுறது நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வி கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ஓவராலாக நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டுன்னு தெரியும். ஆனால் லெவல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த க்ரீன் கேண்டில் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் கேப் இருக்குது. சம்டைம்ஸ் டபுள் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் வந்து க்ரீன் கொடுக்கணும். ஓகேவா? உடனே கொடுக்காதீங்க. இந்த கேண்டில் க்ரீனாக போனாலுமே விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம எப்பயும் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளோட லெவல் இங்கே இருக்குது. இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஏன் எடுக்கல, இந்த இடத்துல வந்து சின்னதாக பாருங்கள் கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து சப்போஸ் ரெட் கேண்டில் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஆகும்போது ஒரு வீக் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் நான் ட்ரேட் எடுப்பேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரெட் கேண்டில் வரத்துக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த இடத்த எப்படி அனலைஸ் பண்ணுறதா இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் லைவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லெவல் போட்டிருக்கேன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இந்த லெவல் வந்து எக்ஸாக்டாக எனக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் வந்து வைக்க முடியாது. நான் இந்த இடத்துல வச்சேன்னா க்ரீன் கேண்டில் தான் வைக்கணும். அப்படியே வச்சாலும் இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு 50% லெவலில் தான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். த்ரீ கேண்டில் வந்துருக்கா? ஆனால் விக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த கேண்டிலே பண்ணலாம். இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம வந்து நம்ம இது பண்ண வேணாம். ஓகே, இதில் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கேன். நம்மளோட பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீக்காக முடியுது. சடன் மூமெண்ட். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அமௌண்ட்டை குறைச்சிட்டு $1.5 மட்டும் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி கேண்டில் ஏன் கொடுக்கலாம், இது வந்து ஸ்ட்ராங் கேண்டில் ஆச்சு. ஆனால் இப்போ ஏன் கரெக்டாக நம்மளோட லெவலில் வீக் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, ரிவர்சல் டைப் கேண்டில். ஸோ நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி டவுனாக போயிடுச்சு. ஆனால் நான் இப்போ ஸ்டில் ட்ரேட் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஆப்போசிட்டாக நான் ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டில் வந்து ரெட்டாக போக விட்டு இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்